காசு இந்த படத்தில் கொடுத்து காட்டலை. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையாக எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்லை, அதாவது என்ன, வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்து தான் மதத்தை வளர்த்தான். இயற்கைக்கும் இறைவனுக்கும் ரொம்ப நன்றி. நீங்களாம் வந்து படம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு புது அட்டெம்ப்ட் டைரக்டர் பண்ணியிருக்காரு, அதிலெல்லாம் நாங்கள் நல்லா நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்குது, இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல படத்தை எப்பவுமே யாருமே கைவிட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே தேவை. கண்டிப்பாக June 6 எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் கலை இயக்குனராகவும் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தின் இயக்குனர், இந்த படத்தினுடைய இயக்குனர் இசை கார்வண்ணன் அண்ணன் அவர்களுக்கும், தயாரிப்பாளராகவும் இருந்த அவருக்கு, டெக்னீஷியனாக நான் முதல்ல நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமூகத்திற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு கதையை, யாரும் தொட முடியாத ஒரு விஷயத்தை அவர் தொட்டு, அதுவும் சொந்த பணத்தை வைத்து எந்த விதமும் ஒரு தயக்கமோ பயமோ இல்லாமல் எங்களை போன்ற டெக்னீஷியனை வைத்து ஒரு சிறந்த படத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக என் சார்பாகவும் இந்த படக்குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் அமைய உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட்டு வேலையை வந்து நீங்களே எடுத்துகிட்ருக்கீங்களா, அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கேமராமேன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் இந்த படத்துலேருந்து டேரக்டர் மூலிமா ஒரு நடிகனாக வந்திருக்கேன். எனக்கு எப்படி கேமரான சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த படத்துக்கு அது மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வெற்றிகரமாக ஆக்கணும் மக்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக அது தப்பான படமாக இருக்காது. ஒரு விஷயத்த சொல்கிற விஷயமா, நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பரமேஸ்வரன் ஃபாத்திமாவோட மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி. ஸோ எல்லோரும் வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் நான் இயக்குனர், என் கேமராமேன், டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு தேங்க்யூ. அதாவது பத்திரிகையாளர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அறிவு பசி உள்ளவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்துக்கே அறிவு அள்ளி கொடுக்குறவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த படம் உறுதியாக பிடிச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சொல்ல எங்களுக்கு பேருதவி புரிய வேண்டும். உறுதியாக அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, இது வந்து அப்படி நாங்கள் சொல்லலையா, எந்த மதத்தையும் எதிரானவர்கள்னு சொல்லவே இல்லை. நான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானா இந்து ஆதரிச்சிருக்கணும், முஸ்லாமே ஆதரிச்சிருக்கணும். இது ஒரு கதை. இந்த கதை நடந்த சம்பவங்களின் ஒரு கோர்வை. ஆமாம். இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன், சாமியை என்ன நம்ம வந்து ஒரு பேரில் கூப்பிட்றோம் தவிர எல்லாமே சாமி தான். அந்த சாமியை தான் நம்ம இப்போ இயேசுவாக இருந்தாலும் அதில் நம்ம ஒரு சாமியாக தானே பார்க்குறோம். அதனால் இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொதுத்தன்மையோடு தான் பார்க்குறோம். அதனால் உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும், மக்களும் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். நான் வாழ்ந்த கதை, நான் அனுபவித்த கதை. என் சிறு வயது முதல்ல நான் அந்த எல்லா இதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். உறுதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம். என்னுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டது, என்னுடைய உறவுகள் பிரிக்கப்பட்டது. அப்போ என் உறவே அங்கே போய் என் மூதாதையர்களை, என் சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை, இயேசு உட்பட இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் மரணித்த பிறகு அவர்கள் சாமியாகிறார்கள். ஏன்னா இயேசு இறந்ததுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க, அது எவ்வளோன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள மனசாட்சியை உறுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை சாமியை கும்பிடுறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது தாய் தந்தையும் சரி, நம்முடைய தாத்தா பாட்டியும் சரி, இறந்துட்டா நீங்கள் கும்பிட்டா சாமி, கும்பிடலன்னா அவங்க ஒரு பேய்ங்கிறது அந்த படத்தோட நான் ஒரு கதையாக சொல்லியிருக்கோம். தவிர
வேற எதுவுமே இல்ல. நீங்க சொல்லுங்க, எதுல முரண்படுறேன்னு சொல்லுங்க. மதம் மாறி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க. பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மாறணும்ன்றீங்களா மாறக்கூடாதுன்றீங்களா? அடையாளங்களை அழித்து விடாதீர்கள்ங்கிறேன். நீங்க மதம்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நான் வந்து வெளிநாட்டுல போய் என்னுடைய சடங்கு, என்னுடைய பண்பாடு, என்னுடைய பழக்க வழக்கங்கள்னா எதுல வருது? அது மதத்துல வருதுன்னு நீங்கெல்லாம் பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல, என் மண்ணின் அடையாளமா பார்க்கறேன். நான் அது ஒரு அரபு நாட்டு ஏதோ ஒரு வெள்ளக்காரனுடைய அடையாளத்தையோ நான் பின்பற்றும் போது அது அவனுடைய அடையாளமாக தான் இருக்கும். நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், நான் என் மண் சார்ந்த அடையாளமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். தவிர வேற எந்த மாற்று மதத்தை குறை சொல்வதற்காக இந்த படம் இல்லை. இல்லை அது ஒரு தமிழ் ஒரு மனிதர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான். அதுக்கு மதம் தடையா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சட்டத்தை நம்ம எங்கேயும் மீறல. இந்திய ஆமா இல்ல அதான் சொல்றேன்ல, வரலாற்றுகள் நிறைய திருத்தப்பட வேண்டியிருக்கு. கோர்ட்ல நீங்க சொல்றது கொடி இல்ல இல்ல திருத்த இல்ல அதான் இன்னைக்கு அப்புறம் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது, எத்தனை சட்டங்கள் திருத்தப்பட்டு இருக்குது. அப்ப அது அந்த சட்டத்தை ஏத்துனவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? அந்த சட்டத்தை ஏத்துனவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப ஏன் மாத்திருக்காங்க? தேவை, இந்த நாட்டில் தேவை இருக்கிறத ஒரு விஷயம். மக்கள் வந்து தன்னுடைய பூர்வீகம் என்ன, தன் மண்ண அடையாளம் என்னங்கிறது அது தெரிஞ்சிருக்கிறதாண்டி வரும்போது அதுக்காக தேவைப்படுது மாத்துறாங்க. சரி, கிறிஸ்துவ மதம் ஒரு நிமிஷம், இதுதான் நீங்க படத்துடைய கதையே அதுதான். கிறிஸ்துவ மதம் எந்த கோயில கட்டிச்சு, எந்த ஸ்கூல்ல கட்டிச்சுன்னு சொல்லுங்க. பேர் வச்சிருக்குது சொல்றேன் நான் பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. அரசு அந்த பள்ளிக்கூடம், நான் படித்த பள்ளிக்கூடமே கிறிஸ்துவ. நான் இதுவரைக்கும் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்துவ பள்ளியோட தான், ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம் கூட. ஆனா அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதா இருக்கும். அந்த இடம் கொடுத்தது அரசு, வெள்ளக்காரங்கிறது இடம் கொண்டு வந்தானா அப்புறம் அதுக்கு அந்த வரி எல்லாமே அரசு கட்டுது. அப்ப இது எது இந்த கவர்மெண்ட் யாரு? இந்து மதமே இல்ல. இங்க நான் மதமே சொல்ல, என் மண் சார்ந்த அடையாளம் தான் சொன்னேன். அத்தனை ஸ்கூலுமே என் மண் சார்ந்த ஸ்கூல் தான். இல்ல இது இந்து இல்லங்க, இன்னும் அரசு சார்ந்து இருக்குது. அவ்வளவு அரசு உதவி பெறுற பள்ளிக்கூடம் பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவுமே அரசு கொடுத்த பணம் தான், அரசு கொடுக்க சம்பளம். அதுலதான் நம்ம டயலாக் வச்சிருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிருப்பேன். அரசு தான் சொல்லியிருப்பேன், யாருடைய தனிப்பட்ட இதுல இல்ல. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இல்ல சுதந்திரத்துக்கு 1800லயா எந்த கவர்மெண்ட் இருக்கு? இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கூடம் இல்லங்கறீங்களா? இல்ல சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இருங்க, பள்ளி இல்ல இருந்துச்சு. அதுக்காண்டி ஃபாதர்ஸ் வந்து சாலரியே கொடுக்கறது இல்லன்னு சொல்லாதீங்க, அரசு தான் சாலரி கொடுக்குது. சரி இல்ல நீங்க சொல்றது நம்ம ஊர் ஃபாதர்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதே வெள்ளக்காரன் 1800 ஐயா சொன்னதுனால சொல்றேன். வெள்ளக்காரன் அங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? என்ன எப்படி சொல்றீங்க? இங்க இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்க, வர யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. என் மண் சார்ந்து ஏங்க அவரே எங்க பிழைக்கத்தானே வராங்க, அவங்க ஒரு வியாபாரம் செஞ்சு வராங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க எங்கிருந்து பணத்தை கொண்டு வந்துருப்பாங்க? அது கொடுத்துட்டோம், அது நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதான் நான் அதுக்கு தவறு நான் திருத்திக் கொள்ள கூடாதா? நான் என்ன சொல்றேன், இந்த படத்துல இல்ல சார், இந்த படம் இல்ல அது நம்ம அது நீங்க உங்களுடைய இது. நான் என்ன அதுக்கு முன்ன இங்க ஸ்கூல் இல்ல, இந்திய சுதந்திர அடைக்கு முன்ன பச்சைப்பா காலேஜ் யார் கட்டினா? பச்சையப்பன் கல்லூரி யார் சார் கட்டினா? யாரு எதுக்கு கட்டினா? பின்னாடி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். எனக்கு அந்த கல்லூரி நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா சார், யாருமே நான் வெள்ளக்காரன் பணம் கொண்டு வந்து கல்லூரி எனக்கு 5 பைசா எனக்கு செலவு பண்ணலாம் எனக்கு சொல்றேன். என் பணம், என் மக்களுடைய பணம், என் மண்ணுடைய பணம், என் மண்ணுடைய வளம். அதுதான் இந்த மக்களுக்கு அறிவுக்காக எல்லாம் ஏன் கொண்டு போல. நானும் படிச்சேன் சார், நானும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன். நானும் ஸ்கூல் இல்ல நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், நான் தப்பு சொல்லல, நான் தப்பே சொல்லல. ஆனா எனக்கு அந்த கல்வி, எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு, அந்த இடம் கொடுத்தது அரசு, அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டியன் ஸ்கூல்னு சொல்றீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார். அதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? அப்போ
54 கொண்டாடுறேன். 53 சார் 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூல்களில் தமிழே கிடையாது சார். சார் மிஷினரி கிடையாது சார், மிஷினரி கிடையாது. ஒரு வெள்ளைக்காரோட அந்த அப்ப மிஸ் வெள்ளைக்கார அது ஆமா சார். சார் அப்ப என்ன கல்வி அப்ப அதுக்கு முன்னுக்கு நான் சார் நான் அதுக்கு முன்னாடி நான் கல்வி வச்சிருந்தேன். அங்க நான் அந்த படத்துல வச்சிருப்பேன். இங்க இல்ல குருகுலங்க அதே தவறு சார். குருகுலங்கிறதே தவறு சார். எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவுடைய அம்மா எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு 80 வயசு, எங்க ஆட்சிக்கு 90 வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு வாத்தியார் வந்து ஒரு பறையர். என்னன்னா இன்னைக்கு அவங்க வீட்டுல போய் தான் யார் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஆத்தியார் அவங்க வீட்டுல திருநெல்வேலியில போய் அந்த அவங்க வீட்டுல போய் தான் படிக்கணும். அதுதான் நடைமுறை இருந்தது. அப்ப சில இடத்துல இல்ல அது எல்லா இடத்துலயும் சார். நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல நீங்க பார்ப்பன சொல்றீங்க, பார்ப்பன இல்லாத ஊர் எத்தனை ஊர் இருந்தது? பார்ப்பன இருக்கிற ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு? அப்ப மத்தவங்க எல்லாம் கத்துக்கிட்டு தானே எப்படி படத்துக்கு வாங்க வந்திக்கணும் சார். ஐயா கேட்ட எனக்கு இல்ல சார், தயவு செய்து படத்தை பத்தி கேளுங்க. படத்துல கதைகள் உங்களை வந்து பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு லவ் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெண்ணு வந்து பாத்மியாங்கிற ஒரு பெண்ணு சின்ன தமிழ் செல்வி வந்து பாத்மியா மாறி அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கை. ஏன்னா இங்க ஒருத்தர் காதலிக்கிற சின்ன வயசுல, அப்புறம் அது பிடிக்காத வாழ்க்கைக்கு போறா, மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன பெண்ணோட வாழ்க்கை இந்த கதை. வேற இதுல எதுவுமே கிடையாது. அதனால படத்தை பத்தி நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு உண்மையிலே. அதாவது எல்லா மதங்களையும் ஈக்குவலா படுத்தி கடைசியில புராதனது யாருங்களும் தெளிவா சொல்லுவீங்க. நன்றிங்க. நல்லா இருக்கு. நன்றி. சின்ன பேர் ஏதாவது பசங்க படம் திறன்னு கவலை. நன்றிங்க. அதாவது எல்லா பத்திரிகை பிரஸ் மீட்லயும் படம் பிரஸ் மீட்ல அண்ணன் பிரச்சனைக்கு ஆளா இருப்பாரு. அண்ணன் ஆதரிச்சிருக்காப்ல அந்த படத்தை. இல்ல நெத்திங்கிறது அதான் அடையாளங்கிறேன் நான். அது ஒரு இந்துன்னு நீங்க சொல்லாதீங்க. அதுல அது பெரிய சயின்ஸ் இருக்காதுல்ல. இருக்கட்டு அவர் தமிழர், பெருந்தமிழர், கல்வி கொடுத்தாரு. எந்த காமராஜர் கல்வி கொடுத்தது இன்னைக்கு ஒரு சொல்றமா இல்லையா? முக்கியமான சரி படத்தை பத்தி பேசுங்க. தவறு என்ன அப்படின்னா, நீங்க குலசாமின்னு சிவலிங்கத்தை காட்டிருக்கீங்கல்ல, எந்த ஒரு தமிழருக்கும் சிவலிங்கம் வந்து குலசாமி இல்ல. நான் எங்க சிவலிங்கம் குலசாமின்னு சொல்லவே இல்லை. அதுல காட்டிருக்கீங்க. பரமசிவன் அதாவது ஒரு மனிதன், பரமசிவன்ங்கிற ஒரு மனிதன் அவன் சாமி ஆயிட்டான். அந்த பரமசிவன் அப்படிங்கிறது வந்து வடமொழிக்காரங்களுக்கு தான். யார் சொன்ன? சரி வடமொழி எந்த மொழி? சரி நான் ரொம்ப விவாதம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் பேசுவேன். அல்ல வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நான் படிச்சிருக்கேன். வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. வடமொழி எந்த மொழி சொல்லுங்க. நீங்க வடமொழி எல்லாரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வடமொழி சொல்லிவிட்டான். வடமொழின்னு ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு அங்கங்க தாய்மொழி இருந்ததை தவிர வேற எவருக்கு வடமொழி கிடையாது. உயிர் மொழி தமிழ். படத்துக்குள்ள கேள்வி கேளுங்க சார். அப்புறம் வடமொழி எப்படி வரும்? அப்புறம் எப்படி வடமொழி? இந்தி உருவாக்கப்பட்டது. ஆமா நான் எடுத்துக்கிறேன். தமிழ் தான். ஆமா இன்னைக்கு பாருங்க அதை கூட பேச முடியாம கமல் பாருங்க. கமல் சாருக்கு அவ்வளவு பிரச்சனை. தமிழ்ல பிரச்சனை. யாரா அத எல்லா நேரமும் அவரு இல்ல இன்னைக்கு உறுதியா இல்ல அனாதையா நிக்கிறாரு. திராவிடம் கைவிட்டுருச்சு, ஆரியம் கைவிட்டுருச்சு. அவரை அனாதையா நிக்கிறாரு. எங்க உறுதியா நிக்கிறாரு? அவர் அனாதையா நிக்கிறாரு. இவரே திராவிடம்னா இந்தியா கூட்டி அவர் ஆதரிச்சிருக்கோம். படத்தை பத்தி பேசுங்க. முன்னாடி வணக்கம் சார் சொல்லுவாங்க. ஆனா வந்து டீச்சர் வந்து என்ன சொல்லுவாரு. அது எந்த சரி பண்ணும்? அது நான் படிக்கும் போது எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்க ஸ்கூல்ல டிடிடி ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். எங்க இதுல கிறிஸ்டின் சொந்தக்காரங்க தோத்திரம் அம்மா நான் மாட்டு போயிட்டு அது அவங்க இல்ல காசு இந்த படத்தில் கொடுத்து காட்டல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன். நேற்றைய படம் எதிராக இருந்தது, இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம். அதனால இல்ல அதாவது என்ன வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு. வெள்ளைக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்து தான் மதத்தை வளர்த்தான். மதத்தையும் கல்வியும் வளர்த்தான் வெள்ளைக்காரன். அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம். மதம் இப்போ இன்னைக்கு எங்கள் ஊரில் மதம் மாறாதவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த படத்தை பற்றிய அந்த கதை தான் இது. நீ யாரியா நீ நவுரியா? நீ பத்திரிகாரன்? நீ நான் பேசுவையா?
பதில் சொல்றாரு நான் இருங்க. நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை. ஹலோ அவர் நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் பத்திரிகைக்காரன், என்னை பேச சொன்னாங்க, நீங்க தான் நான் பேசுறேன். பத்திரிக்கையாளர் தான் வர சொன்னீங்க. அப்புறம் அவர் நீங்க திட்டுன. சரி ஓகே. வாழ்த்து சொன்னீங்க. நேத்து படத்தை வந்து ரொம்ப இழுப்பீங்க. ஆமா. நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இல்ல முரண்பாடுகள் இல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல முரண்பாடு எங்க நான் இப்ப பேசினேன்ல, வெள்ளைக்காரன் வந்தான், பால் பவுடர் கொடுத்தான், வேலை கொடுத்தான், மதம் மாத்தினான். உண்மையா இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காரு. அதே யாருடைய பணத்தில் கொடுத்தாங்க? நம்ம நாட்டுல பிச்சை எடுத்து கொடுத்தான். ஸோ அதனால நீங்க வந்து அது அந்த இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரெண்டு ஒண்ணுதான். கெஞ்சுறது இது அப்புறம் நமக்கு முதல்ல கெஞ்சினது, அதுக்கப்புறம் சொன்னது. கேட்டுவாங்க பிக்சர் தானே. சரி, படத்தை பத்தி பேசுவோம். படத்தை பத்தி பேசுவோம். இந்த படத்தை பொறுத்து சார் பேசிட்டு இல்ல எங்க ஊர்ல டிடிடிஏ பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதான் டிடிடிஏ அது அந்த அந்த அதாவது ப்ராட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்த பிஷப்பு திருநெல்வேலி போனியா பெரிய நான் சொல்றது கேளியா. பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையை அவர் காமிச்சிருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பாதிச்ச என்னை கராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதை பார்த்தேன். நல்லா இருந்து படம். தேங்க்யூ சார். அது மற்றவங்க அதுவும் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இவங்க அப்பா எனக்கு தெரியும், இவங்க அம்மா எனக்கு தெரியும். இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி அவங்க ஜீன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. அது பேயாவும் நல்லா பண்ணியிருக்கு, அதேமாதிரி கதாநாயகம் நல்லா பண்ணி, இந்த பொண்ணு நல்லா பண்ணி, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் கூட மலையாள சாயலில் இருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. அதைத்தான் நம்ம சொல்லணும். அதை சுகுமார் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கு. சாமி தான் இருக்கும், சாமி தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எல்லா சாமியை வச்சு சொல்றோம். அவங்க மட்டும் வேற விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பான ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவால செய்ய முடியாத விஷயத்தை இந்துவால செய்ய முடியும் சொல்றீங்க. ஏன் இல்ல, நான் இதுல வந்து மதத்தை குறிப்பிடல. நான் வந்து என்ன சொல்றேன், என்ன அடையாளங்களை சொன்னேன். இல்ல என்ன இல்ல அது என்ன அதான் சொன்னேன். என் மண் சார்ந்த அடையாளங்களும் சொன்னேன் தவிர நான் எந்த மதத்தையும் சார்ந்து கதை சொல்லல. இது ஒரு ஹாரர் மூவி, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த படத்தினுடைய கதை தவிர ஒரு காதலிக்கிற ஒரு அந்த மதத்தில் சொன்னதுதான். ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய பழைய நினைவுகளில் இருந்துட்டு இருக்கிற பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, அது ஒரு பேய மாதிரி என்ன பண்ணுங்கிற கதை. ஹீரோவா? ஹீரோ தான் சொன்னேன், எங்க குலசாமி கதை அப்படின்னாரு. ஹீரோ வந்து அர்ஜென்டா ஒரு திருமணத்துக்கு போயிட்டாரு, டிராவல்ல இருக்க, நாளைக்கு காலைல வராரு. ஆமா வந்தார் இல்லையா? ஆமா இல்ல ஏன்னா எல்லாருமே இருக்காங்க படத்துல. கேமரா எல்லாம் இல்ல, அதுதான் அது இருக்காரு. இசையமைப்பாளர் இருக்காரு, இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்காரு. அவர் ஒரு காமெடி, உங்களுக்கு யாரு இவரோட காமெடி பிடிக்கலையா? இவர் நடிச்சிருக்காரு. சேஸ்விதா வந்துருக்காங்க, நல்ல ஒரு பாடலுக்கு ஆடி இருப்பாங்க. நல்ல இவங்க இருக்கிறாங்க பேயாட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார். படத்தை பத்தி கேளுங்க சார். இல்ல அந்த ஃபாதர் நான் படிக்கும்போது எனக்கு இருந்த ஃபாதர் வேற. ஆமா, தமிழ்நாட்டு ஃபாதர்னு நான் யாரும் சொல்லல. நான் படிக்கும் அவரோட பேரே தான் வச்சிருக்கல. ஆமா, தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர் தானே அவரு. தவறா காட்டவே இல்ல. அடிக்கடி வில்லங்கிட்ட சொல்றதே அதான், நான் உங்களுக்கு காசு வரதை கட் பண்ணிடும், உங்களுக்கு காசு வரதை கட் பண்ணிடும். நீ எந்த பாத்திரம் சொல்லி இருக்கிறாங்க? இல்ல அது வந்து அந்த அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா அது கதையில நடந்த என்ன. இப்ப நீங்க ஒரு ஆள் கேட்குறீங்க, இங்க 90 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 99 பேருக்கு தெரியும் இதெல்லாம். இல்ல 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 நான் வந்து அது படத்துல சொல்லியிருக்கேன். அந்த படம் இல்ல, அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படம் இல்ல இல்ல இங்க இருங்க. லைலா காலேஜ்னு ஒன்னு இருக்குது, அங்க பாதி பேர் படிச்சிட்டு வந்திருக்காங்க. யாரு? சினிமா துறை நகரவங்களே. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? என்ன பண்ணா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? இதுக்கு முன்னாடி எங்க இருந்து? கல்வி முதல்ல உங்களுக்கு கல்வி தேவைக்கான கல்வி. இன்னைக்கு நீங்க டாக்டர் ஆகணும்னு படிச்சீங்கன்னா இருங்க கேட்டது பதில் சொல்றேன். அப்ப நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கல்வி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுது? வேலைக்கு.
வேலைக்குன்னா எந்த வேலைக்கும் தேவைப்படுது. நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும் இன்ஜினியர், டாக்டர்னா டாக்டர், வக்கீல்னா வக்கீல் படிப்பீங்க. அன்னைக்கு என்ன தேவை இருந்தோ அதை படிச்சுக்கிட்டு இருந்தா அப்பமும் கல்லூரி இருந்தது. ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு வெளியிடுறேன், நீங்கள் நாளைக்கு வேணால் உங்களுக்கு எடுத்து தரேன். நீங்கள் இன்னைக்கு கூட நீ ஒன்றும் இல்லை, அது கூகுளில் போய் பார்த்தாலோ விக்கிபீடியாவில் பார்த்தாலோ இருக்கும். கல்லூரிகள் நமக்கு 1600 இருக்குது. சொல்ற கேளுங்க. கணிதம் இருந்தால் இல்லாமல் இருந்துச்சா? கணிதம் இல்லாமல் இருந்துச்சா? சயின்ஸ் இல்லாமல் இருந்துச்சா? இவ்வளோ பெரிய அந்த 9 கோள்களை கொண்டு ஒரு கோயிலில் வச்சிருக்கானே, அது என்னது? இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? அறிவியல் இல்லாமையா? அறிவியல் இல்லாமையா? மொழி, அறிவியல் எல்லாமே இருந்தது, கணிதம் எல்லாமே இருந்தது. அதை விடுங்க. அதாவது உங்க பரம்பரை நீங்க அப்படி பாதிக்கப்பட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனா தமிழர்கள் எல்லாருமே அறிவாளியா இருந்தான், தமிழன் படிச்சிருந்தான், தமிழ் அறிவோட தான் இருந்தான். வந்து ஒரு ஃபுல் பாட்டு கொடுத்திருக்கீங்க. மேடைக்கு மேடை சொல்ல எனக்கு சான்ஸே கொடுக்கறது இல்ல, டான்ஸ் ஆட வச்சிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து அதே டான்ஸ் வந்து கடைசி சீன்ல நீங்க ஒரு விஷயம் வந்திருக்கீங்க, முஸ்லிம்க்கும் அந்த சாமியாருக்கும் காட்டியிருக்கீங்க. எப்படி அது? அதாவது முஸ்லிம் சாமியார் காட்டிருந்தல, அதை இந்த வயதுக்கு மட்டும் படிச்சுடுறான். குல் சுரேஷ் 2 வரேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டயலாக் வரும், நீங்க பாத்துருங்க. சாமி தாய் மாமன் மேலையும் அவன் மகன் மேலையும் வந்திருக்குது அப்படிம்போம். அதான் அவர் தாய் மாமன், அது முஸ்லீம் இல்ல. இல்ல அவர் உண்மையில கடப்படி அப்படித்தானே வருது. உண்மையில ஹீரோயின் உண்மையில அவங்க தான் வந்து உறவினர் தான். எல்லாருமே என் உறவினர், கிறிஸ்துவரா முஸ்லீமா இருக்கு. ஆமா அதுதான். அப்புறம் என்ன அரபு நாட்டுல இருந்து வந்தேன்னு சொல்றீங்களா? எல்லாருமே என்ன தாய் மாமன், என் அண்ணன் தம்பி, என் சித்தி மாமன் மச்சனம் தான். சரி, கூல் சுரேஷ் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் இவரை போட்டதுக்கு அப்புறம் தான் அதை விட இவரை சார் தான் அதை போடலான்னு இருந்தேன். ஏன்னா அந்த கேரக்டரை அந்த கேரக்டருக்கு அவர் சரியா இருப்பாருன்னு தான் சொன்னார் தவிர மற்றபடி அவர் இப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணவும் இல்லை. இல்லையா? சார் அது முத்தத்துக்கு சத்தம் வராம தான் இருக்கணும் தவிர அது பள்ளிக்கூடமா கிளாஸா தெரியாது. என்ன காதல் வெளிப்படுறது எந்த இடத்துல வேணாலும் வெளிப்படும். அது ஆண்களா இருக்கிறோம், பெண்களா இருக்கிற, வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும். நன்றி, வணக்கம்.